நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ட்ரோலிங் போகிறோம் நண்பா. ஃபைபரில் போய் நம்ம தூண்டி போட போகிறோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், போக முடியாமல் இருந்தோம். ஒரு நண்பர் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காங்க. மீனவ நண்பர்லாம் நம்ம சப்ஸ்கிரைபரு. அவங்க வாங்கினே 4 நாளில் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. போய் என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி கான்செப்ட் பார்த்தீங்களா, சதாம் ப்ரோ பான்சர் அடுப்பு. அப்போ என்ன கான்செப்டில் வரோன்னு பார்த்தீங்களா, நீங்கள் எதிர்பார்க்குற கான்செப்ட் இன்றைக்கி வரப்போகுது. நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம வந்து கிளம்பிட்டோம். நம்ம நண்பர்களோடு கிளம்பிட்டோம். தம்பி இல்லை, அவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறவர். உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு மீதி காண்டி பண்ணுவோம். சரிங்களா? நம்ம கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் காலையிலே வந்தோம். கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். 3 மணி போல் கிளம்பியாச்சு. போட்டை கிளம்பியாச்சு. போட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு அது அப்படி எல்லோரும் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம கேப்டன் அவர் தான். பார்த்துக்கங்க. நம்ம வியூ, போகிற வியூ, நம்ம இப்போ ஏறி இருக்கோம்ல போட்டில், அதோட வியூ இதுதான். நம்ம ராடன்றில் எல்லாமே செட் பண்ணிட்டோம். முன்னாடி நிற்க பாருங்க, திரிசூல மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்கோம். போட் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் கேட்கும். எப்படி கேட்குன்னு தெரியல, கொஞ்சம் அனுசரித்து பார்த்துக்கங்க. சரிங்களா? போய் அப்படியே ட்ரோலிங் பண்ணிடுவோம். முக்கியமான ஆளை எடுக்கல. சிங்க குட்டி திகிர்தண்டா மை பாய். போட்டிங்க ஆரம்பிச்சாச்சு. லாங் விடுங்க ப்ரோ, விடுங்க. லாஸ்ட் போனோம். நம்ம தீவுக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். அந்த தீவை காட்டுறாங்க பாருங்க. போயிட்டு என்ன ஆகுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? தீவு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டோம். இறப்போடுறேன். கூப்பிடுறேன், போட்டு கூப்பிடுறேன். என்ன மறக்க மாட்டேங்கி பவளை பாருங்க கொண்டு வந்தாங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ பவளை பாரு. மீன் செம்மையா நிற்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஏதுன்னு இன்னைக்கு பார்த்துருவோம், ட்ரை பண்ணிடுவோம். ஆனால் அந்த இடத்துல பாப்பர் தான் போட முடியும். சிங்கிங் லூர் போட்டோம்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். பவளை பாறைப்புள்ள மேலே கிளம்பி நீங்கள் எப்படி நிற்க பாருங்க. எவ்வளோ க்ளோஸாக தெரியுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ பாருங்க, நானிட்டே வரும்போது ஏதாவது ஒன்று அடிச்சிடணும். சரியான பவளை பாறை. அந்த மாதிரி தான் நம்ம ஏரியாவும் இருந்துச்சு. அவ்வளோதான், தாவாயிட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம நண்பர்கள் கொண்டு வந்து கரெக்டாக பவளை பாறைக்கிட்டே விட்டுட்டாங்க. போட்டை கரெக்டாக வழி விடுறாங்க. நம்ம ப்ரோ வந்து பாப்பர் போட்டுட்ருக்காரு. நம்ம வந்து சிங்கிங் லூர் போட்டுட்ருக்கோம்.
எனக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த மீன் கிடைக்கிறது தெரியல. கடிச்சிட்டா ஒன்னே ஒன்று கடிச்சிட்டு. அடே இலக்குடா. அடிச்சுட்டு நான் கரெக்டா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாறை அடிச்சுட்டு ஆனா மொத மீன் ஃபர்ஸ்ட் மீன் எப்பா சாப்பாடு கிடைச்சிட்டு பக்கத்துல வா. அவ்வளவுதான். வாடா செல்லக்குட்டி. சொல்லி அடிச்சாரு கில்லி. ட்ராலிங்ல வெற்றி. எப்பா சோறு கிடைச்சிட்டு. சாமி சோறு கிடைச்சிட்டு. இப்போதான் கனவா துண்டிலுக்கு அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க அடிச்சிட்டீங்க. பக்கத்துல தான் விழுச்சா. வா இதே மாதிரி ஒரு 4 மீன் பிடிச்சா போதும். தரமான செய்தியா இருக்கும். சரி அதான் ப்ரோ நீ தான் அடிக்க வேண்டியது இருக்கு. ஆமா என்ன போய் நம்ப மாட்டேன்ட்டீங்களே. அது எப்படா என்ன பார்த்து நீ அந்த கேள்வி கேட்கலாம். இவனை நம்ப முடியாது அப்படின்ட்டாரு. அடியுதல இலக்கிட்டா அது பாட்டு வலிஞ்சதானே. இத்தனைக்கும் லூப் விழுந்து கீழே பக்கத்துல விழுந்துட்டு. ஆமா பக்கத்துல விழுந்தது எடுத்துட்டான்டா அவார்னு. அது கரெக்டாக கல்லுகளே ஏறி வருதுல. வாடா இன்னொரு தோடியா. வா சும்மா நினைச்சேன். ஏய் நம்ப மாட்டேன்டியா. அவன் பேர் கடிக்க வருது bro. வந்தவன் கூட்டமா ஓடி வரக்கூடாதா. வாடா அடி அடுத்து அடிக்கும். நீ அடிக்கிறதுல பாறையா பாறை விட்டுருங்க. இல்ல பண்டாரி அடிச்சிட்டாரு. அடுத்தது நான் வீடியோ கட் பண்ணல. பண்டாரி நான் வீடியோ கட்டே பண்ணல. ஆகா ஃபைட்டை கேளு பண்டாரி ஃபைட்டை கேளு. சைஸ் பண்டாரி வாடா ஜெல்லா குட்டி வாடா. ஏன்னா கட்டே பண்ணல. அடுத்தடுத்து ஸ்ட்ரைக். இருங்க நான் வாயில கையை விட்டுறேன். குட்டி தூக்குங்க. இந்த அடுத்தடுத்து ஸ்ட்ரைக். நம்ம நண்பர்கள் சரியான ஸ்பாட் கொண்டு வந்திருக்காங்க. நான் வீடியோ கட் பண்ணல. இன்னும் பாறையை தின்ட்டானா? இல்ல கப்புறான். செல்லக்குட்டி டேய் டோனி செத்துருவேன். டோனி செத்துருவேன். இது பிளேயர் எடுக்கவா? சரி சொல்லிருங்க நண்பர்களே. இது என்னன்னா எவ்வளோ சரிக்கா தெரிஞ்சுது இவன் பாறை கிடையாது. நாங்க எல்லாரும் பாரு இது கல்லுல மாட்டிட்டு எப்படி நினைச்சிட்டு இருந்தோம். இது கலரை பாருங்க எல்லோ வயசா இருக்கு. உள்ள போகல இல்லைன்னா லூரை கொண்டு போயிருப்போம். தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கட்டே பண்ணல. நீங்க பாறை பிடிச்சிங்கல்ல அதுல இருந்து வீடியோ தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. செம ஒரு நிமிஷம் கூட இருக்காது. என் நண்பர் சொன்னாரு இவனை நம்பிலாம் வந்துட்டோமே ஒரிக்கிறதுக்காக நம்பினாதான் சோறுன்னாங்க. நம்பிட்டேன் தலை மாற்றி போடுங்க. நண்பா அவங்க வலை போட போகிறாங்க. மெயினாக வந்து இவங்க வந்து தொழிலுக்கு வந்தாங்க. நம்மளை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? மெயினாக ஒன்று சொல்லணும்னா நம்ம சப்ஸ்கிரைபர். சரிங்களா? அவங்க வலை விடுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நேராக நம்ம 2 மீன் அடித்து பார்த்துருப்பீங்க. அவங்க வலை விடுறதையும் பாருங்கள். கோல் பண்ணி போடுங்க. கால் பார்த்துங்க. இது என்ன மாடு? இது கனவா வலையா? நண்பா இப்போ போடுறது வந்து கனவா வலை. கனவாவுக்கு தான் போடுறாங்க போல. என்ன வருதுன்னு பார்த்துருவோம். நானும் உங்களோட சுவாரஸ்யமாக இருக்கேன். வலையில் என்ன வரப்போகுது அப்படின்ட்டு இப்போ விடுறாங்க. நம்ம எடுக்கிற காட்சியை கட்டாயம் பார்ப்போம். சரிங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து மெயினாக இப்போ வரைக்கும்
பதிவிடலை. முதல் பதிவு சரிங்களா? எப்படி இருக்குன்னு நானே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கேன். நான் நிறைய கடலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் கடலுக்கு போயிருக்கேன். நான் தள்ளுபடி போயிருக்கேன், லாஞ்சுக்கு போயிருக்கேன், கனவாவுக்கு போயிருக்கேன், சங்குக்கு போயிருக்கேன், தோடையா சரிங்களா? எல்லாத்துக்கும் போயிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம நண்பர்கள் கூப்பிட்டாங்க, அப்படியே வந்திருக்கோம். அவங்களுக்கு ஒரு பெரிய மனசு, அதுக்கே ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாங்கடே போவோம் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு மீன் அடிச்சாச்சு. மீனை பாருங்க, இவன் தான் போன ஓடி வந்து பிடிச்சிருக்கான். அவங்களுக்கு ஒன்று மாட்டி போயிட்டு. ஓ, தடுங்க. தூண்டியோட ரொம்ப பெரிய மீனாக இருக்கு. எப்படி தான் வந்தானே தெரியல. இவனுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய இறை தேவைப்படுது பாருங்க. பாருங்க ஸ்பாட், இது புள்ளியை பாருங்க, வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு பாருங்க. நம்ம பிடிக்கிற கலவையோட இது வித்தியாசமா இருக்கு பாருங்க. இது போடுமா உள்ள விட்டுருமா? உள்ள போடுங்க. பொறிக்கிறதுக்காகும்ல. உள்ள விட்டுருமா? உள்ள போடுங்க. நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓ உள்ளன்னா இங்கே போட்டுக்குள்ள. நான் தண்ணிக்குள்ள நினைச்சிட்டேனே டபக்குன்னு. தண்ணிக்குள்ள போட்டுடோ. இல்ல பாட்டுல தான் போட்டுருக்கேன். சீண்டி பாக்காக. யா யா யா. ஏய் டாமி 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 செத்துருச்சு. உயிரோட கட்டி போடுறா. பாடா செல்ல பெருசு வா. சும்மா பிள்ளைக்கா பையனா வரக்கூடாது. அந்த போச்சா சே விட்டு விட்டு இல்லதான் இவன மாதிரி தான் இருப்பான். அது மீன் நினைச்சு அதுக்கு இதுல நினைச்சு பறவை வருது பாருங்க. இதை பாருங்க. அப்படி நிப்பாட்டி பிடிங்கண்ணே. இல்ல நிப்பாட்டினா கீழே போயிடுவான். ரீல் போட்டே தூக்கிட்டாரு. ஏ தூக்கிட்டாரு, கத்துறத கேளு. ஏ என்ன கபீரம் கபீரம் கேளுங்கடா. என்ன 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 ஆகா என்ன இது? என்னண்ணே இது? தூண்டில் போட்டு வலைக்குள்ள என்ன இருக்கும்? நீ தான் இருப்ப. தூண்டி போட்டதை மாறிட்டேன்பா. நம்ம இவனை பிடிக்கல, இவனெல்லாம் நம்ம பிடிக்கல. தூண்டி தூண்டி போ மாட்டிக்கிட்டான். செவல் நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தாட பார்த்து. என்ன தட்டுது? ஆ பழக தட்டுது. ஆமாம் கலங்கத்தில் இறங்கிட்டு. நூல்ல நல்லா சிக்கிட்டு என்னண்ணா நூல்ல நல்லா நீ கடிச்சு. ஏ இவன் லேய் டாமி நீ கடிச்சிடாத. உண்மை வேற கீழே இவன் வேற என்ன? டோரா பூச்சா? டோலு டோலு. பாருங்க, இதை நம்ம உள்ள விட்டுருவோம் சரிங்களா? நமக்கு தேவை கிடையாது இல்லையா? இதை பிடிக்க கூடாது. சரி ஓகே, சரி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். விட்டுருவோம். இந்த வாட்டி ரெட்ரி பண்ணிட்டே இருங்க. பண்டாரி தான் பண்டாரி தான். விட்டுறாங்க பாருக்குள்ள போய் லைனை மாற்றுங்க. ஆ அவ்வளோதான் அவ்வளோதான். ஆளை பார்த்துக்கோங்க. ஆ அப்படிதான் அப்படிதான். கிளப்புங்க. எவன் வரான்? பண்டாரி நம்ம தூக்கிட்டாரு. வெற்றிகரமாக ஒரு மீன் பிடித்து விட்டார். வாராப்புல. யோ ஆமா மூஞ்சான். புள்ளி கலவா, மெயினான புள்ளி கலவாவே இதான் போல. வாயில அடிக்கல அவன் ஒரு. ஏய் ஏய் டாமி வாயில. டாமி செத்துறாத நீ. ப்ரோ ஒன்று பிடிச்சாரு வெற்றிகரமாக. நீந்திக்கிட்டே இருக்கான். ஸ்ட்ரைப்ஸ் இது ஸ்பாட்டை பாருங்க. புள்ளியா சூப்பரா செம்ம. போஸ்ட் போட்டினா கட்டாயம் அடி. இந்த இப்போ போட்டுருவோம். நீங்கள் அப்படியே தொடர்ந்து இன்னொரு சார் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். மாட்டுது அப்படிங்கிற பார்த்துருவோம். செம்ம சாரங்க வைக்கிட்டு இருக்கு. பண்டாரில கலர் கலராக மாட்டுது. இந்த பாருங்க கடைசி எங்கள் அண்ணனும் மீன் பிடிச்சாங்க. இப்போதான் அவருக்கு போனஸ் கொடுத்துருக்கு. போட்டு ஃபஸ்ட்டு காசு புள்ளி கலவா.
ஏன்னா ரீஃப் உள்ள தங்க விட்றாது. ஆள் கடலில் போய் அண்ணா அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க கேட்டுங்க. ரீஃபாக தான் இருக்கு. இனிமேல் தான் சுறா மீன்லாம் அடிக்கும். உங்கள் சுறாலாம் அடிக்குமான்னு நான் விளாட்டுக்கு சொல்லலை. உண்மையில சுறா பிடிக்குமா? நான் விளாட்டுக்கு சொல்ல நினச்சிருக்கீங்க. ஒரு 3 கிலோ 4 கிலோ சைஸ்லாம் இப்போ சுறாலாம் அலையும் கடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மீன் கடிக்கும்னு தான் தெரியல. நம்மளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். முள் இல்லை, இவர் முள் இங்கே இவர் பொம்மையில் உள்ள முள். அதை பிடிச்சிட்டு ஒரு முள்ள விடுறாரு, அது கையில் ஏறுது. இந்த இதை தொங்க விட்டிங்கன்னா இங்கே ஏறிடுவோம்ல. என்னென்னையும் மீனை ஹேண்டில் பண்ணுறீங்க. இதில் வேறு நம்ம அடுத்த ஆளுக்கு லெசன் எடுக்கும், கிளாஸ் எடுக்கும். சரியா வருமா? அண்ணன் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதேமாதிரி நீங்கள் செய்ய சரிங்களா? இந்த பாருங்க, அடுத்து ஒரு மீன் தூக்கிட்டாங்க. புள்ளிக்கிழவா. நம்ம சதாம்பரம் ஒரே புள்ளிக்கிழவா தான் தூக்குறாங்க. சீலா, வஞ்சிரம், சூரை இப்படி எதையாவது தூக்குங்க. சுறா அப்படின்னோம்னா குட்டி குட்டி மீனாக தூக்கிட்டு இருக்காங்க. ரைட், இதுதான் புள்ளிக்கிழவா. இது புள்ளி புள்ளியாக இருக்கிறனால தான் புள்ளிக்கிழவான்னு பேர் வச்சுருக்காங்க. பாருங்க, நம்ம பாய் புள்ளி எல்லாம் கிளம்பிட்டு வலையை பிடிக்க போறோம் நண்பா. வலையை பிடிக்க போறோம். தண்ணி பயங்கரமா கோரி அடிக்கி. வலை விட்டதோட போயா நம்ம எடுக்காரு, அந்த எடுத்துட்டு இருப்பாங்க காவி. இன்னும் வலை அப்படியே வாங்க ஆரம்பிப்பாங்க. வலை வந்துட்டு பாருங்க, வலையை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவும் மீன் வருதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். மீன் வருதா இல்லை கனவா தான் வருதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம வலை விட்டு ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும். 1 ஹவருக்கு உள்ளே தான் இருக்கும். வலை மேக்ஸிமம் விட்டோம்னா ஒரு 2-3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் விட்டால் தான் எதாவது வரும். என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மெயினாக நமக்காண்டி தான் விட்டாங்க, பார்த்துருவோண்ணே அப்படின்ட்டு. இப்போதைக்கு வலையில் இதுதான் வந்திருக்கேன்பா. நம்ம 1 மணி நேரம் கூட விடலையே. வலையை கொஞ்ச நேரம் மட்டும் போடணும். நம்ம பரப்படுத்து போய் அவங்கள போட சொன்னோம். ஆனால் காற்று வேறு அதிகமாக நிற்கிது, வலை வந்து திரிஞ்சிரும், அப்படியே சுற்றிடும் அப்படின்ட்டாங்க. காற்று கொஞ்சம் உரமாயிட்டு, அதனால தான் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வலையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வரைக்கும் ஒன்றுமே வரல. கொஞ்சம் போட்டு வச்சா தானே வரும் அப்படின்னு அவங்களே சொல்ல தான் செஞ்சாங்க. இந்த பாருங்க நண்பா, கடைசியாக ஒத்த மீன் வந்திருக்கான். இவன் கொஞ்சம் கண்ணுன்னு தெரியாமல் வந்துட்டானா என்னமோ தெரியல. இவ்வளோ வேலை வாங்கியிருக்காங்க, ஒத்த மீன் வந்துருக்கு. இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சில நேரம் மீன் நல்லா ஏறும் அப்படிம்பாங்க. மீன் இல்லைன்னா இதான் கதை, வேலை தான் அதிகமாக இருக்கும். இந்த பாருங்க, நம்ம தம்பி வந்து மீன் கட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. கட்டிங் பாறை மீன் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க தொழிலுக்கு போனாலுமே இந்த மாதிரி எதுவும் சமைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டவ் ஏதாவது வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஒரு இந்த சல்லித்தீவா இது தம்பி, இது சல்லித்தீவு தானே? இது ஒரு சல்லித்தீவுங்காங்க. அந்த மாதிரி இடங்களில் போய் சமைச்சிலாம் சாப்பிடுவாங்களாம். நம்ம இங்கே வந்து வெட்டிட்டு அந்த தீவில் போய் தான் நம்ம சமைக்க போகிறோம். கட்டை கிடக்குன்னு சொன்னால அதெல்லாம் அடியை பாருங்க, மாசம் அப்படியே தூக்கி வைக்கி ஃபைபரை பலீர்னு பாருங்க, கிளப்பி தான் இறக்குறான். அப்படி பாருங்க, நமக்கு வாமிட் வர்றதே, புதுசாக வர்ற நண்பர்களுக்கு வாமிட் வர்றதே இந்த மாசாவில் தான். பெரிய பெரிய மாசாவை கிளம்பு பாருங்க, அப்படியே ஒரு அலம்பலை கொடுப்பான். குடல் குந்தாணிலாம் அப்படியே கலங்குவான் பாருங்க. அலை 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 நம்ம தலை வந்து குடல் குந்தாணி கலங்குறது தெரியக்கூடாது இருந்தால் கண்ணாடி போட்டிருக்காரு. அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். இந்த பாருங்க, நம்ம நண்பர்கள் 2 பேர் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஒரே ஒரு கலவை அந்த உள்ள வந்துருக்கு பாருங்க, புள்ளி கலவா. அதுக்கப்புறம் ஒரு மீன் கூட வரல இன்னும். நம்மளுமே ஸ்டிக் தூண்டியில் கலவாவும் பாறை இந்த பண்டாரி இதுதான் பிடிச்சோம். வேற ஒன்றும் விசேஷம் பிடிக்கல. நண்பா, ஒரு வழியாக நம்ம தீவுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோம். தம்பி ஆங்கர் போட்டாரு. இனிமே கீழே இறங்கி போய் நம்ம சமைக்கிறத பார்க்க வேண்டியதான். அண்ணன் அங்கே இறங்கிட்டாங்க. டாமி உள்ளே இறங்க மாட்டேங்கான். டாமி மீன் கட்டிங் ஓரளவுக்கு பிடிச்சி ஆல்மோஸ்ட்
சும்மா சம்மன் வெட்டிகிட்டு இருக்கான் அவரு. யார் போட்டா பாருங்க இறங்கி டாமி உள்ளே இறக்கி விட்டாச்சு. எப்படி போய் பாருங்க அந்த அண்ணனை பார்த்து. பாருங்க அந்த அண்ணனை பார்த்து போயிட்டு பாருங்க இந்தி சல்லுன்னு. கரை வந்து இந்த சைடில் இருக்குது, அது உள்ளே தான் போகுது. சரிங்களா, கரைக்கு வந்துட்டோம். தலை கரைக்கு வந்துட்டாரா? என்ன கரைக்கு ஏறிட்டீங்களா? கால் பதிச்சிட்டீங்களா? இதை பாருங்க ஒத்தால நம்மளால ஃபைபரை இழுத்துட்டாரு. ஏ இதா பாரு. ஏ இதை பாருங்க மீன் ஒரு சட்டி நிறையா களி வச்சுருக்கோம். அவ்வளோ பேத்துக்கும் நம்ம நண்பர்கள் நமக்கு எல்லாத்துக்கும். என்ன பெரிய அளவில் மீன் பிடிக்கணும்னு நினச்சோம், ஒரு சட்டிக்கு தான் முடிச்சிருக்கோம். இல்லைன்னா 2 சட்டிக்கு மீன் பிடிக்கணும்னு நினச்சோம். ஒரு சட்டி மீன் குறைஞ்சி போச்சு. மீன் ஸ்ட்ரைக்கு கம்மி நண்பா. என்னடா இந்த மீன் உங்களுக்கு கம்மியா அப்படின்னு கேட்பீங்க. எண்ணிக்கையே பாருங்க கம்மி தானே. 7 பேருங்கும்போது உங்களுக்கு கம்மி தான். 7 கிலோ வேணும், ஆளுக்கு 1 கிலோ திங்கணும். அப்போ தான் ஜம்முன்னு இருக்கும். பாருங்க நம்ம டீமு கிளம்பிட்டு இங்கேருந்து அப்படியே போக வேண்டிதான். கரையில் எப்படி இருக்குது பாருங்கள், தீவுகளும் செம்மையாக இருக்குது. நம்ம கரையில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் புதுசாக ஒன்றும் வித்தியாசமாலாம் இருக்காது. என்ன நாலா பக்கமும் பாருங்கள் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன பனைகள் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்பாட் சூப்பராக இருக்குது. ஒரு குட்டி தீவு. நீங்கள் நம்ம கரைகளில் என்ன மரங்கள் செடிகள் பார்ப்பீங்களோ அதுதான் அங்கே உள்ளே நிற்கி. ஒன்றும் விசித்திரமாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த பில்டிங்கை பார்த்து தான் போகிறோம். பார்ப்போம். தீவுகளை பார்த்தீங்களா நண்பா எப்படி இருக்கு? தீவில் ஒன்றும் விசித்திரமாலாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய செடிகள் தான், மரங்கள் தான், அதுதான் இருக்குது. ஒன்றும் விசித்திரமாலாம் இல்லை. என்ன இதுவும் ஒரு கரை தானே, அவ்வளோதான். இதெல்லாம் முதல்ல கடலாக இருந்திருக்கலாம், ஒரு கரை மாதிரி விழுந்துருக்கு, அவ்வளோதான். சரிங்களா, பொறிக்கிற கான்செப்ட்டுக்கு போவோம். நம்ம டீம் உள்ள அங்கிட்டு போயிட்டு நம்ம அந்த பில்டிங் அங்கே தான் போகணும். நம்ம அப்படியே அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்போம். சரிங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போங்க பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்தது கிடையாது, நான் முறையாக வந்திருக்கேன். ஓப்பனாகவே சொல்கிறேன்னா, இதே போல் நிறைய நண்பர்கள் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்கெல்லாம் கன்ஃபார்மாக பாருங்கள். ஒரு சின்ன சின்ன அதிசயங்கள் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, நீங்கள் அதிசயம் சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். கரையிலேருந்து இல்லாத பொருட்கள் ஏதாவது இங்கனக்குள்ளே இருக்கலாம், அதையும் காட்டுறோம். எங்களுக்கு தெரிஞ்சுன்னா கட்டாயம் பதிவிடுறோம். சரிங்களா, அதையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, நம்ம அந்த ரூம் கிட்ட வந்துட்டு பாருங்கள். வாங்க அந்த ரூம் போய் பார்த்துருவோம். வாங்க. எங்கள் சதாம் ப்ரோ ரொம்ப குஷி ஆகிட்டாரு. பார்த்தீங்களா, முதல்ல அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஐயா ஒரு நாள் தங்கி கூட மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. இந்த தீவுகளே ஆக்சுவலி அதிகமாக அழிஞ்சிட்டான். சல்லித்தீவுங்கிறது ஒரு கரை திட்டு. இது வந்து அங்கே வரைக்கும் இருந்திருக்கு. இந்த மரங்கள்லாம் பார்க்கிங்களே, இதுக்கு அங்கே தள்ளி இருந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி மூழ்கி இப்போ கொஞ்சோண்டு தான் ஒரு சின்ன திட்டு மாதிரி தான் இருக்குது. தண்ணியோட அளவு அதிகரிச்சுதுன்னா அந்த திண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஏறும். இந்த திட்டு நம்ம நிற்கிற திட்டு மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் அங்கே வாஷ் பண்ணுறதுக்கு யாராவது வாட்ச்மேன் மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வனத்துறையிலேருந்து ஏதாவது, அவங்க தங்குறதுக்காக கட்டப்பட்ட ரூமாக தான் இருக்க வாய்ப்பு. வேறு பர்பஸுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க உள்ளே நம்ம போய் பார்த்துருவோமே. வாங்க மேலே ரூமில் எப்படி இருக்குன்னு நம்மளும் போய் பார்த்துருவோம். மேலே உள்ள வியூவை பார்ப்போம். முதல்ல மேல் லொக்கேஷனில் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க
கீழே இருந்து பொரிச்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சரியான இடம் பாருங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. செவ்வூரில் கண்டாவே கிழிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் காட்டுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. சூப்பராக இருக்குல்ல? பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கமெண்டில் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். உங்களோட பதிலுக்காக நான் காத்திருப்பேன். நண்பா, மண்டையில கொண்டே மனதுன்பா, நமக்கு தெரியாது பாட்டை பற்றி நம்ம நண்பர்களும் சொன்னாங்க இன்னும் ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு. இந்த பாதையை நான் பார்க்கல. வாங்க, மொட்டை மாடியே இருக்கலாம். மேலே தட்டிடுறாங்க. ஜிம்மி, நீ அதை சொல்லலாம்ல. தெரியும், அவ்வளவு தெரியும். நம்ம கீழே நின்று பார்த்தோம், அவ்வளோ இதாக தெரியல. நல்ல பக்கம் பார்க்க முடியல. பார்த்தீங்களா, ஒன் சைடாக மட்டும்தான் பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்க, டோட்டல் ஏரியாவும் தெரியுது. பிரமாதம். நம்ம நண்பர்கள் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. அடுத்து ஒரு டீம் வந்து மசாலா தடவை கிளம்பிட்டு நம்ம அடுத்தடுத்து வேலை பரவாயில்ல சொல்லியிருக்கிறது. இருக்கான், மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. நண்பர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டியோட அளவு அதிகமாக இருக்கு. அதாவது மீனோட அளவு அதிகமாக இருக்கு சட்டியோட. நான் பெத்த பீஸு. நாங்கள் வந்து தம்பி தான் சொன்னாங்க, ஏன்னே முழு மண்டையாக போட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அதை இன்னைக்கு முறையாக ட்ரை பண்ண போகிறேன். நானே முழு மண்டையாக போட்டு சாப்பிட கிடையாது, மண்டை மட்டும் போடுவோம், வெட்டி தான் போடுவோம். ஓடிக்கணும் போட்டு மசாலா பொடி. மீன் 3 பக்கம் பிடிச்சிருக்கணும்பா, தட்டி பத்தணும்னு வேற ஒன்றும் கிடையாது. இதுவே மீன் கம்மி தான். பெரிய அளவில் பாத்திரம் ஒன்று இல்லை. நம்ம நண்பர்கள் பிளான் பண்ணல, எங்கடா மீன் பிடிக்க போறோம்னு நினைச்சாங்க. பிசி போட்டு போட்டு அதோட மொத்தம் ஒரே ஏற்ற மாட்டேன். தண்ணி இருக்குது. என்ன வேற இதில் ஊற்றணுமா? எண்ணெய் ஊற்றி மசாஜ் ஓடிக்கிட்டு இருக்கு. டேரெக்டாக ஸ்விம்மிங் பூலில் முக்கிய வேண்டியதான் மீனை. ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆயில் பாத் தான் இதுக்கப்புறம். அதுக்கு ஆயில் பாத் தான். ஆயில் மசாஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆயில் பாத் தான் இது. இதில் ஒரு விஷயம் நடக்குதுப்பா. அங்கே நம்ம நண்பர் உடனே இங்கே பொறிச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்காரு, இப்போ தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க, அவரையும் பார்த்துருவோம். வாங்க, அங்கே பாருங்க, அவர் வேலையை பாருங்க. நான் எதுக்கு வந்தேனோ அதை செய்கிறேன்டா. அவர் தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சதாம்பரம் தான். நண்பர் நம்ம முதல் ரவுண்டு எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும். அடுத்த ரெண்டு ஒரு பீஸில் போட்டிருக்கு. பாறை தந்தா வரும். இப்போ இப்படி இருக்கு. பொரிச்ச உடனே இப்படி இருக்கும். இப்போ எப்படி இருக்கு?
பொரிச்ச உடனே இப்படி இருப்பான். எப்படி இருக்கான் பாருங்க சிரமம். மேலே ஒரு சமையல் ஓடிட்டுருக்கு. அண்ணன் குகைக்குள்ளே வந்து ஒரு சமையல் ஓடி ஒரு அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க. அண்ணா ஸ்பாட்டு சரியாக இருக்கண்ணே. ஆமாம், இது நம்ம ஒரு அடுப்பு வச்சோம்னா சரி வராதுல்லன்பா. அதுதான் இப்போ வந்து அங்கே மேலே ஒரு அடுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம டைம் வேறு ஆயிடுச்சு. நம்ம இது மீனை பொரிச்சிட்டு திருப்பி அப்படியே போகும்போது ஜிக் பண்ணிட்டே போகணும். டைம் ஆயிரும். பாறை மீன் ஆக்டிவிட்டி இருக்கும்போதே கூட 2 பாறை பிடிக்கணும். பிடிச்சா இந்த சம்பவம் என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறணும். நம்ம கூட 2 மீன் பிடிச்சா நமக்கு ஒரு சந்தோஷம், பார்க்குற உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் இங்கிட்டு ஒரு அடுப்பை கூட்டி டக்குன்னு இதில் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சு பாத்திரம் இல்லாதனால நம்ம கவரில் தட்டி வச்சுருக்கோம். ஒரு கவரில் தட்டி வச்சு நம்ம அதுக்கு எண்ணெயில் போடணும். அவ்வளோதான். எண்ணெய் ஓரளவுக்கு சூடு ஏற ஆரம்பிச்சிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வருது பாருங்கள், பபுள்ஸ் வருது பாருங்கள். ஓரளவுக்கு எண்ணெயும் சூடு ஏற ஆரம்பிச்சிட்டு எண்ணெய் ஓரளவுக்கு சூடு ஏறிட்டு நம்ம இங்கிட்டும் ஒரு பேட்ச் போட போகிறோம். இப்போ நல்லா பபுள்ஸ் வருது, போட்டு பார்ப்போம். சூடு ஏற்றான். நம்ம இதனால கரையை சுற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தீவில் வந்து ஃபைபரில் வந்து முறையாக வீடியோஸ் ப்ரமோட் போடுறோம். இந்த வேலை யாருக்குன்னா சொல்லியிருக்கலாம். என்னோடய ஒரு சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாம் நம்ம நண்பர்களோட சப்போர்ட்டு தான் சொல்ல போனால், பாப்பனா சொல்லணும்னா நண்பர்கள் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பேட்ச் போட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. இது வேகட்டும். அதுக்கப்புறம் இதில் குறை உள்ளதை நம்ம உள்ளே போட்டுருவோம். சரிங்களா? மண்டைக்கு தான் லாஸ்ட் ப்ரைஸ் பண்ணி முடிஞ்சு எல்லாரும் பாரம்பரம் வேணும். பண்டாரி டேஸ்ட் அதுக்கு மேலே நிறைய நண்பர்களுக்கு தெரிய மாட்டேங்க. கருப்பாக இருக்குன்னு யோசிக்காங்க. அது என்னப்பா கருப்பாக இருக்குது அதை போட்டுக்கிட்டே அப்படின்னு. அந்த வெள்ளையாக இருக்கிற மீன் சிவப்பாக இருக்கிற மீன் தான் விரும்புகிறாங்க. அதான் வெளி தோற்றத்தை பற்றியே தப்பான இடையே போடுறாங்க. பலாச்சொல்ல மாதிரி சொல்லப்போனால் பண்டாரி அப்படிதானே? பலாச்சொல்ல மாதிரி வெளியே பார்க்க கரடு முரடாக இருப்பான், பஞ்சா இருப்பான். ஆனால் ஒரே ஒரு பாறை அடிச்சுட்டு நின்றுட்டேன்பா. அதான் ஒரு பெரிய வருத்தம். நம்மளும் அடுத்தடுத்து பாறை பிடிச்சிரும், ஸ்ட்ரைக் ஆயிரும் ரொம்ப எதிர்பார்ப்போட தான் போட்டோம். நீங்கள் அப்படியே மீட்டை காட்டணும். மீட்டு பிச்சு மீட்டை காட்டணும். அப்போ தானே எவ்வளோத்துக்குள்ளே வெந்திருக்குன்னு நாங்கள் நம்புவோம். சுடுதுப்பா பாருங்க. தலையும் சூப்பராக வந்து
வெந்துரும்ல. நீங்க வீட்டுக்கு எப்படி வெந்துருன்னு கேட்டீங்களே. இந்த பாருங்க, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவாக என்னால் அப்லோட் பண்ண முடியாது. பார்ட் 1 பார்ட் 2 தான் இறங்கும். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வீடியோமே இதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சுவாரஸ்யமான வீடியோஸ் நம்ம பதிவிட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம நண்பர்களை வச்சு இன்னும் வேறு ஏதாவது இடத்துக்களுக்கு போக முடிஞ்சுன்னா அதுவும் கட்டாயம் பதிவிடுவோம். நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்காங்க கட்டாயம் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகணே அப்படின்ட்டு. அது என்றைக்கு நடக்கு அப்படிங்கிறது தெரியல. அது வரைக்கும் நம்ம கரை சார்ந்த வீடியோஸ், நம்ம மெயினானது கரை சார்ந்த வீடியோ தான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கரை சார்ந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்போம் முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? நம்மளும் இனிமேல் சாப்பிட்டு பார்ப்போம் மீன் எப்படி இருக்குன்ட்டு. என்ன தலை சூடா? நண்பா, நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மீனை பிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, அப்படி இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அடிபொலி, சூப்பராக இருக்குது. 2 அடுப்பு போட்டு சமைச்சிருக்கோம். நேரம் ஆயிரும் அப்படின்ட்டு. ஒன்று வந்து இந்த ஸ்டீலில் உள்ள அடுப்பு, ஒன்று வந்து நம்ம கல்லை கூட்டியே வச்சுட்டோம். நம்ம நண்பர்கள் இங்கே வருவாங்களாம் விளையாடுறதுக்கு. வந்தாங்கன்னா அந்த இடத்துல விட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்களாம். அந்த இடத்துக்கு போயிட்டோம். அந்த இடத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத. நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நம்ம கிளம்புறத பார்த்துருவோம். சரிங்களா? பெரிய விழாக்காக போயிட்டே இருக்கும்லாம். நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு காட்டணும். நீங்கள் என்னடா இவன் படா படுத்துறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் அடுத்த கண்டென்ட் நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி போகும்போது அப்படியே ஏதாவது மீன் மாட்டுது அப்படிங்கிற பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். சரிங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. நண்பா, சாப்பிட்ற பிரச்சனை இல்லை, கட்டி தேய்க்க விட்டுருதாங்க. இங்கே பாருங்கள், கருப்பெல்லாம் போக வேண்டியிருக்கு. அடுப்பில் வச்சு தேய்ச்சிட்டோம்னா இது ஒரு பெரிய வரி. எப்படியோ வரல கருப்பு பீட்டு போட்டியில் அதான் அவரு ஜெயிச்சிட்டாப்புல. நம்ம தான் கடைக்கு மீன் பிடிக்கிறப்ப கொஞ்சம் பிடிச்சிருக்கோம். கட்டி தேய்க்க முடியும். பாவம் தான் வீட்டில் உள்ள பொம்பளைலாம். அவ்வளோதான், நம்மளாம் முடிஞ்சு ட்ரீட் பண்ணிட்டோம். கைப்பற்ற அப்படியே வெளியே பாத்திர மாதிரி மினுங்குதப்பா. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். தீவோட ட்ரிப்பை முடிச்சிட்டோம். நம்ம தீவுலேருந்து கிளம்பும் போது அப்படியே ராடன் ரீலை போட்டு பார்த்துட்டு அப்படியே கரைக்கு போயிட வேண்டியதான். ராடன் ரீல் போடும்போது எதுவும் மீன் கிடைக்குதா அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். இதுதான் நான் வீடியோவில் எல்லாத்தையும் முதல்ல வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். எந்த கட்டத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு சம்பவம் இடையில நடக்கலாம், மீன் கடிச்சு இழுக்கலாம், ஏதாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பா, பர்டிகுலர் இந்த இடத்துல இந்த பகுதியை வந்து முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்த பகுதிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கட்டாயம் இறக்கும். அடுத்த பகுதி இதை விட சுவாரஸ்யமாக இருக்கும். சரிங்களா? அடுத்த பகுதியில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.